அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கடக ராசியில், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இந்த சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கையை தான் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. ஸோ சுக்கிர பகவான் நவ கிரகங்களின் காதல் இளவரசன் என்று அழைக்கக்கூடியவர். ஒருவருக்கு ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, செல்வாக்கு, காதல் மற்றும் தாம்பத்தியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். புதன் நரம்பு மண்டலங்களின் நாயகன், நவ கிரகங்களின் இளவரசர் என்று அழைக்கக்கூடியவர். ஒருவர் இந்த கிரகம் புத்திகாரகன் என்று அழைக்கக்கூடியவர், வித்தைக்காரகன், வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். கல்வி, அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை மற்றும் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த புதன். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்க போகுதுங்க. இந்த நிகழ்வு மீனராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியை பார்க்கலாங்க. இந்த நிகழ்வு ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற இருக்குது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள், நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒரு கோபம் வராதுங்க. அப்படி கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கோபத்துக்கு நிறைய விஷயங்கள், அதாவது அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு சில சூழ்நிலை. ஏன்னா எந்த விஷயத்தையுமே ரொம்ப பொறுத்து பொறுமையாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு, அதாவது சுயநலம் மிக்க இந்த உலகத்தில் பொதுநலமாக வாழக்கூடிய நபர்கள் என்றே சொல்லலாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எந்த விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களுடைய நலனுக்காக, மற்றவர்கள் நலனுக்காக நிறைய போராட்டங்களை சந்தித்து நீங்கள் உங்களுடைய கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நிறைய மாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டிங்க. நான் யாரையும் எதிரியாக நினைக்கல, ஆனால் என்ன எல்லாருமே எதிரியாக நினைக்கிறாங்க. தன்னுடைய நலன் இல்லாமல் மற்றவர்களுடைய நலனுக்காக போராட்டம் பண்ணி அந்த நிலையில் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது எதிர்ப்புகளை சந்திச்சிட்டேங்க. நிறைய எதிர்ப்புகள் மூலமாக இதனால் நிறைய நஷ்டங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணணும்னு நான் நினைக்கல. என்னோடய வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன், என்னோடய பிஸ்னஸ் தான் நான் கரெக்டாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் மற்றவங்க எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே ஒரு போட்டியாக தான் பண்ணுறேன், அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி இது மூலமாக நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை, ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. காம்படிஷனை உருவாக்குறதுங்க, தொழில் ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டப்படுத்துறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. என்னை பற்றி தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, என்னுடைய நல்ல பெயரை கெடுப்பதற்கு என்னென்ன சூழ்நிலை இருக்கோ, என்னுடைய அதாவது அங்கெல்லாம் போகாதீங்க, அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணாதீங்க, அவங்க கடைக்கு போகாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள், அதாவது நம்மளை இழிவுபடுத்துவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாக்கிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா தொழிலில் பெரிய நஷ்டங்க. அந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டேன். இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் இந்த 5ஆம் இடத்துல நடக்கக்கூடிய இடங்கிறதுனால சில விஷயங்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. எந்த விஷயத்தையுமே என்னுடைய வேலை என்ன, நான் அதை பார்க்குறேன், எனக்கு தெரியும் இந்த வேலையை நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது துணிச்சலாக இறங்கி செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதில் நல்ல பிஸ்னஸில் ப்ராஃபிட் வர்றதுக்கும் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான சில காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சில விஷயங்கள் அப்படிங்கிறது பெரிய முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது, பேசாமல் இருக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. என்னோடய வேலையை மட்டுமே நான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் எல்லாருமே என்னை ஏதாவது ஒரு விதத்தில் என்னை பிரச்சனையில் மாட்டி விடணுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நான் செஞ்சிட்ருக்கிற வேலை இவர் மட்டும், எல்லாருமே ஒரு பக்கம் ஒரு வேலையை அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க, இவங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஈஸியாக நல்ல பேர் எடுத்துருவாங்க போல் அப்படின்னு சொல்லி என்னுடைய நற்பெயருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் பண்ணுறாங்க வேலை செய்கிற இடத்துல. என்னோடய உயர் அதிகாரிகிட்ட என்னை பற்றி தப்பான விஷயங்களை உருவாக்குறது, என்னுடைய வேலையை எனக்கு பிடிக்காத ஒரு டீமில் கொண்டு போய் தள்ளி விடுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் அந்த இடத்துல கண்ட்ரோலாக ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியல, வேலையை ரிசைன் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில், வரக்கூடிய காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகி போவாங்க. உங்களோட உழைப்புக்கேற்ற சில பதவி உயர்வும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. ஸோ இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்,
நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து திருமணமே பண்ணி வச்சுருக்கேன். ஓடி ஓடி போய் உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எனக்குன்னு வந்து ஒரு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலை. ஏன்னா எனக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும்போதுங்க, எனக்கு திருமணம் பெண் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொந்த பந்தங்கள் மத்தியிலே கூட எனக்கு பொண்ணு கொடுக்காத அளவுக்கு விஷயங்கள் நிறைய பண்ணிட்டாங்க. ஏன்னா எந்த கல்யாணம் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் முதல்ல நின்று எல்லாத்தையும் எடுத்து இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஆள். எனக்கு அப்போ பார்க்கும்போது ஓகே, இவருடைய குணத்துக்கு நல்ல பெண்ணு கிடைக்கும், இந்த பொண்ணோட குணத்துக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தை உருவாக்கும் போது சொந்த பந்தங்கள் இருக்கிற ஒரு பெண்ணையோ இல்லை வந்து ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆணோ வந்து தயார் நிலையில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மைங்க. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறதெல்லாம் மாறாதா? எப்போ நான் வந்து எந்த நிலையில், அதாவது இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவு எனக்கு ஏற்படாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கட்டாயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல தான் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது. ஸோ கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருந்தனா கூட அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது மொத்தமாக தீர்ந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும். இதனால் வந்து புத்திர பாக்கியம் கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, யாரெல்லாம் வந்து உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாது, உங்களுக்கு ஒரு வாரிசே கிடையாதுன்னு சொல்லி யாரெல்லாம் உங்கள் முன்னாடி நேர்படவே பேசுனாங்களோ அவங்க முன்னாடி ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்து அவங்க முன்னாடி வந்து அதை வந்து வளர்த்து காட்டக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. நிறைய மருத்துவங்கள் முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். நிறைய டைம் கருக்கலைப்பு அப்படிங்கிறது கூட ஏற்பட்டிருக்குங்க. கரு நிற்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னக்கூடிய தம்பதியினருக்கு கூட இந்த காலகட்டங்களில் இந்த புத்திரஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கட்டாயமாக புத்திரஸ்தானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த வீடு கட்டணும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகளும், புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான யோகம், ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்போ இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். அதே போல் இந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குதுங்க. பங்காளிகள் மூலமாக சில பிரச்சனைகள், அந்த சொத்து எங்கள் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. அதே போல் கூட பிறந்தவங்களால் தேவையில்லாத பெரிய பாதிப்புகள். என்னென்னா எனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எனக்கு கொடுக்குறதுலேயே ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்கள் அப்பா அம்மா இருந்த காலகட்டங்களில் போய் இப்போ கூட இருக்கிறவங்க அண்ணன் தம்பிங்களால் அந்த சொத்து எனக்குன்னு சேர வேண்டிய சில சொத்துக்களை கொடுக்குறதுல கூட அவங்களுக்கு பயங்கர சிரமம். இது மூலமாக நிறைய கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக அந்த சிக்கல்கள் ஓடிட்டே இருக்குது. அந்த சொத்துக்களை என் கைக்கு வந்து சேருமா, அவங்களாம் வந்து எங்களுக்கு அந்த சொத்துக்களை கொடுத்து அந்த சொத்து நான் வந்து அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக அந்த சொத்து பத்துகள், பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த வழக்குகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த சொத்து கட்டாயமாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க. சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை கட்டாயமாக உங்களுடைய சகோதரன் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அது வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம். அடுத்ததாக இந்த கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது, குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டுங்க, ஒரு கல்வி முடித்தவங்க அடுத்தது வேலைக்கு இது போவாங்களா, இல்லை உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு செல்லுவாங்களா அப்படின்னு யோகமெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதே போல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள், அடுத்தவங்களுக்காக உதவி தாங்க பண்ணேன், எனக்குன்னு சொல்லி எந்த ஒரு கடனுமே நான் ஏற்றுக்கல, அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போய் இன்றைக்கி அந்த கடனையும் சேர்த்து நான் கட்டிகிட்ருக்கேன், வாங்கின கடனை எப்படியாவது கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு மனசில் எப்போவுமே ஓடிட்டு தாங்க இருக்கும். அதாவது நான் எப்போவுமே என்னோடய நலனை விட மற்றவங்களுடைய நலனுக்காக தான் நான் வந்து ரொம்ப அதிகமாக போராடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்னால் சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகலை. இதனால் நிறைய மன உளைச்சல்களும் மன வேதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய அவமானங்களையும் சந்திச்சிட்டாங்க, கஷ்டங்கள். அதாவது பணம் வந்து கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் எதுக்கு இப்போ பணம் வாங்குற அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேட்கக்கூடிய நிலை. இதுக்கு முன்னாடி பணம் கேட்காமையே எனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா வந்து கேளுப்பா அப்படின்னு சொன்னவங்களாம் கூட இன்றைக்கி ஒரு கஷ்டத்தில் பணம் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கூட அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இதனால் தனிமைப்படுத்தப்பட்டுட்டேன் மற்றவங்க மத்தியில். உங்களை யாருங்க இதெல்லாம் பண்ண சொல்லுது, நீங்கள் பண்ண காரியத்தினால தான் இன்றைக்கி நம்ம குடும்பமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவி, கட்டுன மனைவியோ பெத்த பிள்ளைங்களோ உங்களை பார்த்து குறை சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏதாவது ஒன்று வித்தாவது இந்த கடனை நான் கண்டிப்பாக அடைப்பேங்க. ஏன்னா என்னை நம்பி கொடுத்தவங்க, நான் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தானா என்னை நம்பி கொடுத்தவங்களுக்கு கட்டாயமாக அந்த கடனை நான் திருப்பி அடைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு
ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு வங்கி மூலமாகவோ இல்லை சொந்த பந்தங்கள் மூலமாகவோ இல்லை உடன் பிறந்தவர்கள் மூலமாகவோ அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களுக்கு யாராவது பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும். அதே போல் இந்த ஆன்மீகம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைங்க. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருதுங்க. அதாவது ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு முருகர் பெருமான் வழிபாடு பண்ணுறதோ அல்லது ராமேஸ்வரம் சென்று வர்றதோ அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.